கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அதாவது இப்படியெல்லாம் அழகழகான க்யூட்டான சீன்ஸ் கொண்டு வாங்களேன்ப்பா, ஏன்ப்பா வந்துட்டு இப்படி ஒளிச்சு வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது இன்னும் நிறைய கொண்டு வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன் மக்களை. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கல்யாணத்துக்கு, அதாவது ஃபங்க்ஷனுக்கு சாரீ செலக்ட் பண்ணுறதுக்காக புடவை கடையிலேருந்து வந்திருக்காங்க. அதாவது நமக்கே தெரியும், பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டுக்கெல்லாம் அவங்க கடையை தேடி போக தேவையில்ல. அது நகை கடையாக இருக்கட்டும், சேலை கடையாக இருக்கட்டும், அவங்களே வந்துட்டு வீடு தேடி கொண்டு வந்துடுவாங்க. அது மாதிரி தான் இப்போ எல்லா சீரியலு அப்புறம் மூவி எல்லாத்துலேயுமே பார்த்துட்ருக்கோம். நமக்கு அந்த கொடுப்பனம் இல்லை, ஐயோ யமகா நமக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சும்மா ஃபண்ணுக்கு மக்களே. அவங்க வந்திருக்காங்க. உடனே வந்துட்டு நம்ம லேடிஸ் எல்லாம் வந்துட்டு சேலை எடுக்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அப்போ வந்துட்டு யார் யாருக்கு என்னென்ன கலர் பிடிச்சிருக்கோ எல்லாமே எடுத்துக்கோங்க, எவ்வளோ சரி வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அபிராமி சொல்லிடு. அத்தை எனக்கு நீங்களே வேணால் செலக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தீபா சொல்கிறாங்க. என்னம்மா இது உன்னோட ஃபங்க்ஷன் தானே, உனக்கு வந்துட்டு பிடிச்சதை நீயே செலக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கிட்டு வந்துட்டு என்ன ஆளாளுக்கு இப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் முன்னாடி ஒரு கலரை சொல்லிடணும். உங்கள் ஹஸ்பண்டு உங்களோட மைண்டை புரிஞ்சுக்கிட்டு, அதாவது உங்களை புரிஞ்சு வச்சுருந்துருப்பாங்க இல்லையா, அப்போ கரெக்டாக உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கும், உங்களுக்கு எது பிடிச்ச கலரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அதை கலரை சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டாங்கன்னா அவங்க தான்ப்பா வந்துட்டு உண்மையாக உணர்வு பூர்வமான ஒரு தம்பதின்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி போட்டி வச்சிடுறாங்க. சரி ஓகேவே, என் ஹஸ்பண்ட்லாம் சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி எனக்கு வந்துட்டு க்ரீன் கலர் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எங்கோ எனக்கு இந்த கலரில் எதுங்க நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுவா மீனாட்சி உனக்கு அந்த கலர் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலரை மாற்றி சொல்லிடு. மீனாட்சி வந்துட்டு சே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. தோத்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்து யார், ஐஸ்வர்யா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு கால் பண்ண சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு சொல்கிறாங்க, அருண் கண்டிப்பாக எனக்கு பிடிச்ச கலரை சொல்லிடுவார், இத்தனை நாள் வந்துட்டு எனக்கு எடுத்து கொடுக்குறதே அவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு பந்தாவாக கால் பண்ணுறாங்க. அங்கே அருண் வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. சொல்ல ஐஸ்வர்யா அப்படின்னு கேட்க, இல்லைங்க நாங்கள் வந்துட்டு புடவை பார்த்துட்ருக்கோம், அதில் நீங்கள் செலக்ட் பண்ணுற புடவை தான் கட்டணும்னு சொல்லிட்டு நான் இருக்கேங்க ஃபங்க்ஷனுக்கு. இந்த 3 புடவையில் எனக்கு எந்த கலர் அழகாக இருக்கும், எந்த சேலை கட்டினா நான் நல்லா இருப்பேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா இங்கே எல்லாருக்கிட்டே ஒரு கலரை சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு பர்பிள் கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நம்ம அருண் தான் எப்போவுமே ஐஸ்வர்யாவை மூக்குடைக்கிறதுல வந்துட்டு கில்லாடியாச்சே. அதாவது ஐஸ்வர்யாவுக்கு இப்படி ஒரு ஆள் தான்ப்பா வேணும் அப்படின்னு சொன்னால் அது அருண் சொல்லிட்டு சொல்லலாம். உன்னை விட இந்த 3 புடவையுமே நல்லா தான் இருக்குது, உனக்கு எதுவும் சரிப்பட்டு வரல, ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு உனக்கும் மேலே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, சி நீங்கள் ஒரு ஆள்னு உங்ககிட்ட போய் ஃபோனை போட்டேன் பார்த்தீங்களா, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுற. எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க. சிரிங்க சி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா இந்த பக்கம் டென்ஷனில் இருக்காங்க. அடுத்து தீபா உன்னோட டேனு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, தீபா வந்துட்டு கார்த்திக் கால் பண்ணுறாங்க. இங்கிட்ட ரம்யாக்கா மூஞ்சியே கிடையாது. அதாவது தீபாவுக்கும் கார்த்திக்கும் எப்போல்லாம் அந்த மாதிரி க்யூட்டான சீன்ஸ் வைக்கிறாங்களோ இப்போல்லாம் ரம்யாவுக்கு இருக்க முடியல. தப்பன்னு என்னத்தையாவது வந்துட்டு ஊற்றி அணைச்சாலும் அணையாத மாதிரி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. தீபா வந்துட்டு கால் பண்ணுறாங்க. கார்த்தி வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. தீபா வந்துட்டு இங்கே ஒரு ப்ளூ கலர் மாதிரி இருக்கோ அது வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க. கார்த்திகிட்ட வந்துட்டு இங்கே ஃபங்க்ஷன் நமக்கு நடக்க போதில்ல, அதனால சாரீ செலக்ட் பண்ணுறதுக்காக இருக்கும், இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், எனக்கு எது சூட் ஆகுன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். ஐயோ ப்ளூ சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு மனசுக்குள்ளே வேண்டிகிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு அந்த சாரீ எல்லாமே வரிசையாக பார்க்குறாங்க. இந்த பக்கமாக எல்லாரும் கார்த்தி என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் பேசியிருப்பாங்க. கார்த்தி வந்துட்டு தீபாவுக்கு கரெக்டாக சொல்லிடுவாருப்பா, ஏன்னா கார்த்தி தானே தீபா மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. கார்த்தி வந்துட்டு உங்களுக்கு அந்த இன்னொரு கலர் தாங்க நல்லா இருக்கும், க்ரீன் கலர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தீபாவுக்கு வந்துட்டு ஒரு மாறி போயிடுது. சே இதில் நானும் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா மைண்ட் அப்செட் ஆகி ரூமில் வந்துட்டு சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கார்த்தி வந்துட்டு ஒரு பார்சல் மாதிரி கொண்டு வராங்க. என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓப்பன் பண்ணி பார்த்தா தீபாக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்களோ அதே கலர் சாரீ வந்துட்டு அதில் இருக்குது. அதை பார்த்ததுமே வந்துட்டு தீபா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னங்க உங்களுக்கு பிடிச்ச கலரு பிடிச்ச சேலை உங்களுக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அழகாக க்யூட்டாக பார்த்துட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சிருது.